ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TAF IAS அகாடமி. இன்னைக்கு நம்ம ஒரு ஹாப்பி நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நேற்று ஈவினிங் வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதியிருப்போம். நிறைய பேர் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்மேன் இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம கிட்ட படிச்சுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி எக்ஸாம் வந்து எழுதியிருப்பீங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அடிஷ்னலாக நிறைய வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது நேற்று ஈவினிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 13/8/2024 அந்த டைமில் வந்த நோட்டிஃபிகேஷனை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட் அண்ட் டம் போட்டு வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடிஷனல் வேகன்சி எவ்வளவு போட்டிருக்காங்கன்னா 1029, கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ஜேடிஓ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருப்பீங்க. இதுல குறிப்பா சிவில் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்த புதுசுல எவ்வளோ வேகன்சி இருந்தது, இப்போ வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாம அடிஷனலா நிறைய டிபார்ட்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சரிங்களா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. என்னென்ன வேகன்சிலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தி நான் டீடைலா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியோட ஆட் அண்ட் டம். இது என்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஜனவரி 31 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் காலம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் வந்து ரிவைஸ்டு வேகன்சி வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பி. இது வந்து போஸ்ட் கோட் என்னன்னா 3484. இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது அப்படின்னா தமிழ்நாடு அர்பன் ஹேபிட் டெவலப்மெண்ட் போர்டு. சரிங்களா? இதுல வந்து ரிவைஸ்டு வேகன்சி ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருந்த வேகன்சி போக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 வேகன்சி அப்படின்றது ஃபைனல் வேகன்சி அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், இது வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். இதுல வந்து 56 வேகன்சி அப்படின்றது என்ன சொல்லிருக்காங்க, ரிவைஸ்டு வேகன்சி அப்படின்றது சொல்லிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி 40+ அப்படின்னு சொல்லி இருந்தது, அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க 56 அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி இருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் டிராஃப்டிங் ஆபீசர் சிவில், அதாவது வந்து பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ல வாட்டர் ரிசோர்ஸ் போர்டுல வந்து இப்ப எவ்வளவு வேகன்சி அப்படின்னா 135. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து கம்மியா தான் இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா 135 அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங் அசிஸ்டன்ட், இதுல வந்து ஒரு 5 வேகன்சி. அதே மாதிரி வந்து ஜூனியர் டிராஃப்டிங் ஆபீசர் சிவில் PWD ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ் போர்டு, அதுல வந்து 135ன்றது சொல்லிருக்காங்க. அதே மாதிரி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து நோட்டிபிகேஷன் வந்த புதுசுல கம்மியா தான் இருந்தது வேகன்சி. இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரிவைஸ்டு வேகன்சி 100+ வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆபீசர், அது ஒரு 110. டிராஃப்ட்மேன் நம்ம இப்ப ரீசெண்டா எழுதணும்ல அந்த எக்ஸாம் தான் சொல்லிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்டு, இதுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராஃப்ட்மேன் போஸ்டிங். இது வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்க பாருங்க, டிராஃப்ட்மேன் வந்து 259. சரிங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் எழுதும் போது எவ்வளவு வேகன்சி இருந்ததுன்னா 140+ இருந்தது. இப்போ என்ன பண்ணிருக்காங்க 259ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஃபீல்டு சர்வேல வேகன்சி நிறையவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவுனா 775. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இதுல வந்து ஒரு 7 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல இந்த ஃபர்ஸ்ட் டேபிள், இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம நோட்டிபிகேஷன் வந்த புதுசுல இருந்த இது என்னென்ன போஸ்டிங் அப்படின்றது இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு ஜேடிஓ நோட்டிபிகேஷன் வந்துச்சுல்ல, வந்த புதுசுல வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங் எல்லாமே இருந்துச்சு. சரிங்களா? அந்த போஸ்டிங்கோட வேகன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, ரெண்டாவதா இன்னொரு டேபிளர் காலம் இருக்கு. இந்த டேபிளர் காலம்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அடிஷனலா நியூ போஸ்ட் வந்து நாங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது டிஎன்பிஎஸ்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நீங்க இதுக்கு முன்னாடி எழுதின போஸ்டிங் கூட நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா புதுசா வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத டிஎன்பிஎஸ்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜூனியர் இன்ஜினியர், அதாவது ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன், இதுக்கான வேகன்சி வந்து 2 வேகன்சி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜேடிஓ ஜூனியர் டிராஃப்டிங் ஆபீசர், இது வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன், அதுக்கு கீழே வரும். அதுல வந்து ஒரு வேகன்சி வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் ஓவர்சீர், சரிங்களா? ஓவர்சீர் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆபீசர், இது வந்து ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் அந்த டிபார்ட்மெண்ட். இது எத்தனை வேகன்சி சொல்லியிருக்காங்கன்னா 79 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா ஜேடிஓல சொல்லியிருக்காங்க. அதாவது ஓவர்சீர்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 79 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா ஜேடிஓல சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன், சரிங்களா? இது வந்து இப்ப
நம்ம புதுசா வந்து சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா எழுத போறோம். அது பிப்ரவரி 17ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. அது வேற. இது வந்து சென்னை மெட்ரோபாலிட்டன் அவங்க தனியா கண்டக்ட் பண்ணக்கூடிய சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன். இதுல வந்து எவ்வளவு வேகன்சி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்வேயர் டிராஃப்ட்மேன் கிரேட் 3. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அர்பன் ஹேபிட் டெவலப்மெண்ட் தனியா வந்து கண்டக்ட் பண்ணுது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஃபீல்டு சர்வே டிராஃப்ட்மேன் அப்படின்றது பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது. சரிங்களா? இப்போ பார்க்குற சர்வேயர் டிராஃப்ட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது டேபிளில் சர்வேயர் டிராஃப்ட்மேன் கிரேட் 3 அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அர்பன் ஹேபிட் டெவலப்மெண்ட் போர்டு இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதில் வந்து சர்வேயர் எத்தனை வேகன்சி சொல்லியிருக்காங்கன்னா 12 வேகன்சி. அதே மாதிரி டிராஃப்ட்மேன் கிரேட் 3 இது எவ்வளோ வேகன்சி சொல்லியிருக்காங்கன்னா 24 வேகன்சி. இது எல்லாமே அடிஷ்னலாக இன்க்ளூட் பண்ணது. சரிங்களா? அடுத்து பாருங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில். இது வந்து தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதில் வந்து சிவில் எலக்ட்ரிக்கல் ரெண்டுமே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சிவிலுக்கு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 58+ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த ரெண்டாவதா பார்க்குற டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசா ஆட் பண்ணி இருக்கக்கூடிய போஸ்டிங். சரிங்களா? நம்மளுக்கு கிட்டத்தட்ட இதுல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா இதுல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்காங்க. இதை நீங்க இந்த பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை ஓபன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டவுட்லாம் கிளாரிஃபை ஆகும். ஆல்ரெடி நம்ம டெலகிராம் சேனல்ல இந்த பிடிஎஃப் வந்து நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். சரிங்களா? அதாவது நியூவா இன்க்ளூட் ஆன போஸ்டிங் அந்த ரெண்டாவது டேபிள் இருக்குல்ல அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பழைய போஸ்டிங்க்கு நம்மளுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தெரியும். நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்த புதுசுலே பார்த்துட்டோம். இப்போ புதுசா ஆட் பண்ணியிருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க ஜூனியர் இன்ஜினியர் 3107. இதோ பாருங்க இந்த ரெண்டாவது டேபிள்ல ஜூனியர் இன்ஜினியர் 3107 இது வந்து ஃபிஷரிஸ். சரிங்களா? ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது. மொத்தம் 2 வேகன்சி அப்படின்றது சொல்லியிருக்காங்களா. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். சரிங்களா? மினிமம் டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் இல்ல நீங்க டைரக்டா பிஇ முடிச்சிருந்தா கூட எலிஜிபிள் தான். சரிங்களா? அதே மாதிரி ஜேடிஓல வந்து பாத்தீங்கன்னா 3547 இதுக்கும் வந்து டிப்ளமோ சிவில். இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓவர்சீர் ஜேடிஓ இதுக்கும் பாத்தீங்கன்னா சிவில் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிவில் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சர்வேயர் போஸ்ட் நான் சொன்னல இன்னொன்னு ரெண்டாவதா புதுசா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இதோ பாருங்க இந்த டேபிள்ல வந்து சர்வேயர் டிராஃப்ட்மேன் கிரேட் 3 இது வந்து தமிழ்நாடு அர்பன் ஹேபிட் டெவலப்மெண்ட் போர்டு இதுக்கான சப்ஜெக்ட் கோடு 3551. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்க 3551 3552 இது ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ சிவில் முடிச்சிருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைனா நீங்க ஐடிஐ இல்ல டிராஃப்ட்மேன் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் அப்படின்றது நீங்க தனியா வச்சிருந்தா சர்வேயர்ல நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் ஓகே அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி டிராஃப்ட்மேன் கிரேட் 3 இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிவில் வந்து சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிவில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அதிகமான வேகன்சி. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை ஓபன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டீட்டெயிலா தெரியும். இந்த பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க நோட்டிஃபிகேஷன் ஆடண்டம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வந்துச்சு இந்த ஜேடிஓ எக்ஸாம் அதாவது கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ/ஐடிஐ லெவல் அப்படின்றது என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 13ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்தது. சரிங்களா? இதுல வந்து ஜேடிஓ எக்ஸாம் வந்து எல்லாருமே ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க. நவம்பர் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா ஜேடிஓ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அது எல்லாருமே வந்து எழுதியிருப்பீங்க. அதுக்கான ஜிஎஸும் சரி டெக்னிக்கலும் சரி ரெண்டுமே வந்து நீங்க வந்து
எழுதியிருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்க, ஃபீல்டு சர்வே அண்ட் டிராஃப்ட்மேன் இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி மந்த்ல தான் கண்டக்ட் பண்ணாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் அந்த எக்ஸாமும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் மந்த் பிப்ரவரி 17ஆம் தேதி எழுத போறீங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஆடெண்டம் ரிவைஸ்டு ஆடெண்டம் வந்து போட்டிருக்காங்க. இப்ப நோட்டிபிகேஷன் என்னைக்கு வந்தது அப்படின்னா 13/8/2024 ஆகஸ்ட் 13ஆம் தேதி இந்த நோட்டிபிகேஷன் வந்தது. வந்த புதுசுல எவ்வளவு வேகன்சி இருந்துச்சுன்னா 861 வேகன்சி இருந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 27/11 மாசம், சரிங்களா, அதாவது நவம்பர் 27ஆம் தேதி 38 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அடிஷனலா நேத்து தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்தது 31/1, சரிங்களா, அதாவது ஜனவரி 31ஆம் தேதி வந்து 1029 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா நேத்து மட்டுமே பிளஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்தா டோட்டலா எவ்வளவு வேகன்சி வந்து இந்த ஜேடிஓ எக்ஸாம்ல இருக்குன்னா 1928 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து போஸ்டிங் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அப்பனா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? நம்ம சிவில் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, மற்ற டிபார்ட்மெண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுல குறிப்பா சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமாவே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல இருக்குது. 2024லே வந்து பாத்தீங்கன்னா TNMAWS எக்ஸாம் வந்து ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கான ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங்ல இருக்குது. அதாவது MAWS AE வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய வேகன்சி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி JDO வந்து பாத்தீங்கன்னா AE வந்து ஒரு 600 பிளஸ், JDO வந்து ஒரு 1000 பிளஸ், அப்புறம் இந்த TNPSC AE அது வந்து ஒரு 400 பிளஸ், 2024 TNPSC AE அது ஒரு 400 பிளஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா JDO TNPSC இந்த JDO சர்வேயர் டிராஃப்ட்மேன் இது வந்து ஒரு 1000 பிளஸ். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்மளுக்காக கொடுக்குறாங்க. சரிங்களா? நீங்க எல்லாருமே வந்து இந்த எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி எஃபோர்ட் போடுங்க. இப்போ இந்த எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஹாப்பி நியூஸ் தான். அடுத்தது வந்து சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா வருது. இந்த எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அகாடமில என்னென்ன பேட்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவைலபிளா இருக்கு அப்படின்றத பத்தி டீடைலா பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம பேட்ச் டீடைல்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 2024ல நிறைய வேகன்சி வந்து போட்டிருந்தாங்க. அது எல்லாருமே நிறைய பேர் வந்து எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ புதுசா நம்ம அகாடமில வந்து என்னென்ன ஆன்லைன் கோர்சஸ்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகாடமில கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் JDO ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஆன்லைன் பேட்ச் வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? இது வந்து சிவில் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஆன்லைன் பேட்ச் போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த பேட்சோட நேம் பென்னி குயிக் பேட்ச். இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் டோட்டலா 7 மந்த் டியூரேஷனுக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்றோம். டெக்னிக்கல் GS ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்றோம். இது ஒன்லி ஃபார் JDO ஃபீல்டு சர்வே டிராஃப்ட்மேன் இந்த எக்ஸாம்காக நம்ம கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? நீங்க வந்து டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கீங்க, அப்படி இல்லைனா ITIல சர்வே டிராஃப்ட்மேன் முடிச்சிருக்கீங்க, அது குறிப்பா தமிழ் மீடியத்துல நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம். நம்ம அகாடமில வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மீடியத்துக்கு தான் நம்ம நிறைய பேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்ச் ஸ்பெஷலா வந்து நம்ம புதுசா வந்து ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து டிப்ளமோ சிவில் முடிச்சவங்க எல்லாருமே வந்து தமிழ் மீடியத்துல தான் உங்க காலேஜஸ்ல படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி ITI சர்வேயர் டிராஃப்ட்மேன் முடிச்சவங்களும் உங்க காலேஜ்ல வந்து தமிழ் மீடியத்துல தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க கோர்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. அதனால தமிழ் மீடியம் ஆஸ்பிரண்ட் இந்த பேட்சை வந்து நல்லாவே பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இதுக்கான அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் இதுக்கு வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக நம்ம ஸ்பெஷலா ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்சோட நேம் வந்து ரிமோட் சென்சிங் 2.0. வரப்போற பிப்ரவரி 17ஆம் தேதி சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ சிவில் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்டும் சரி, ITIல சர்வே டிராஃப்ட்மேன் முடிச்ச ஸ்டூடெண்ட்டும் சரி, நீங்க தமிழ் மீடியம் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல மொத்தம் 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? அதாவது டேட் வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி ஒரு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதே மாதிரி பிப்ரவரி 8ஆம் தேதி ஒரு டெஸ்ட் இருக்கு. பிப்ரவரி 15ஆம் தேதி மொத்தம் 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெக்னிக்கல்
டெக்னிக்கல் பேப்பர் தமிழ் மீடியத்திலே கொஸ்டின் வந்து நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம அந்த டெஸ்ட்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் நம்ம என்ன பண்றோம், ப்ரொவைட் பண்றோம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஒன்லி ஆன்லைன்ல மட்டும் போயிட்டு இருக்கு. இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாலும் கீழே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம அகாடமில டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜேடிஓ ஃபீல்டு சர்வே அண்ட் டிராஃப்ட்மேன் இதுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு புதுசா ஒரு பேட்ச் வந்து நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த பேட்சோட நேம் ஆரோவில் பேட்ச். இந்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 8 மந்த் டியூரேஷனுக்கு வந்து நம்ம டெக்னிக்கல் ஜிஎஸ் ரெண்டுமே வந்து கண்டக்ட் பண்றோம். இதுக்கு வந்து டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் உங்களுக்கு நோட்ஸ் வந்து கிடைக்கும், அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸும் கிடைக்கும். ஆனால் நம்ம கிளாஸ் வே ஆஃப் டீச்சிங் எல்லாமே தமிழில் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரிங்களா? அதே மாதிரி ஜிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்குவலாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். கிளாஸஸோட சேர்த்து உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் வித் எக்ஸ்பிளனேஷனும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த பேட்சுக்கான அட்மிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இதுக்கும் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பர் சொல்கிறேன் 9500384300. இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் சர்வீஸ் ரிலேட்டடாக என்ன பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணணும்னு கேட்டாலும் அவங்க வந்து உங்களுக்கு டீடைல் சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம அகாடமியில வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சிவில் மட்டும் இல்லாம மெக்கானிக்கலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. கார்னாட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு தனியா வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மெக்கானிக்கல் ஆஸ்பிரண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த டீடைல்ஸ் வந்து சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு கிளாஸஸ்க்கான டீடைல்ஸ், அதாவது நம்ம அகாடமியில என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்திருந்தோம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தி பார்த்துருந்தோம். நம்மளுக்கு வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ்ல தொடர்ந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகாடமியில டெய்லி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம அகாடமியில டெலகிராம் சேனல் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ்க்குன்னு தனியா இருக்கு. இந்த டெலகிராம் சேனலோட நேம் டாப் இன்ஜினியரிங் சர்வீஸ். இந்த டெலகிராம் சேனல்ல 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா டெய்லி குவிஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தனியாக கண்டக்ட் பண்றோம். ஒரு யூனிட்டுக்கும் 30 கொஸ்டின் அப்படின்றது நம்ம என்ன பண்றோம், ஸ்பெஷலா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்குறோம். இந்த டெலகிராம் சேனல்ல நீங்க இது வரைக்கும் ஜாயின் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த ஆட் அண்ட் பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் இருக்கு, அதை ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகாடமியில இன்ஜினியரிங் சர்வீஸ் ரிலேட்டடா நிறைய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து இந்த வரப்போற காலங்களை நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. இப்ப அடுத்து சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் பிப்ரவரி 17ஆம் தேதி எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. அதே மாதிரி நம்மளுக்கு அடுத்து 2025ல மே மந்த்ல வந்து உங்களுக்கு ஜேடிஓ கால்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா பண்றதா சொல்லியிருக்காங்க. ஏஇ கால்ஃபரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பண்றதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாமும் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்ல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய அவைலபிளா இருக்கு. இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கங்க. இதை பயன்படுத்தி வரப்போற 2025 டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜேடிஓ எக்ஸாம் நீங்க நல்லபடியா கிளியர் பண்ணணும்னு சொல்லி டாப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.